ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 2024ல வரப்போற குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்டின்ட்டு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த எக்ஸாம எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணலாம்? எந்தெந்த மாரிலாம் ரெடி ஆனா எக்ஸாம்ல கிராக் பண்றதுக்கு பாசிபிளா இருக்கும் அப்டின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல எங்களோட அகாடமில இருந்து உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சப்போர்ட் பண்ண முடியும் அப்டின்ற டீட்டெயில்ஸும் கூட இதுல ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Kavi IAS Academy, how to support for TNPSC aspirants in 2024 Group 4 examination. இதான் இந்த வீடியோட கான்செப்ட். என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூலலாம் நாங்க சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். வேர் டூ ஸ்டடி. அப்புறம் ஜெனரல் தமிழ், ஆப்டிட்யூட், ஜெனரல் ஸ்டடீஸ், இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எங்களோட சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொன்னையும் எலாபரேட்டா பார்க்கலாம். வாங்க. வேர் டூ ஸ்டடி. மொத்தம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த சிலபஸ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது 10 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஜெனரல் சயன்ஸ் இருக்கும். செகண்ட் யூனிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், தேர்ட் வந்து ஜியோகிராஃபி புவியியல், ஃபோர்த் வந்து ஹிஸ்டரி வரலாறு, ஃபிஃப்த் இந்தியன் பாலிட்டி இந்திய அரசமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். சிக்ஸ்த் இந்தியன் பாலிட்டி பொருளாதாரம், செவன்த் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற மாரி இருக்கும். எய்த் வந்துட்டு ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்ற மாரி இருக்கும். 9த் யூனிட் வந்து டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற கேட்டகரியில இந்த யூனிட் இருக்கும். அடுத்தது 10வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. மேத்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க அப்டேட் வந்துட்டு சோசியல் மீடியா பேஜஸ் இந்த மாரி நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டே வாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது பாசிபிள் இருந்துச்சுனாக்க, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் மாரி வச்சு, அதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, சயன்ஸ் வந்துட்டு அது செப்பரேட்டா நான் சொல்றேன் வந்திருக்கு. ஜிஎஸ் அப்டின்ட்டு நம்ம கிளாசிஃபை பண்ணி பார்க்கும்போது, இந்த யூனிட்ஸ் தான் வந்து நமக்கு செப்பரேட்டா வரும். அதாவது யூனிட் 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுதான் ஜெனரல் ஸ்டடீஸ் அப்டின்ட்டு செப்பரேட்டா பிரிப்பாங்க. ஜெனரல் சயன்ஸ் வந்துட்டு ஒரு 7லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ அதுக்கும் ரெடி ஆயி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா, அதுல வர கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ண முடியாது. அது எக்ஸாமோட ரிசல்ட்‌டுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வேர் டூ ஸ்டடில நாங்க என்ன மாரி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூனிட் 3 ஜியோகிராஃபி அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்க, அந்த இதுல மொத்தம் எவ்வளோ லெசன்ஸ் நீங்க படிக்கணும்? ஒவ்வொரு யூனிட்டையும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி, புக்ல அது எந்த இடத்துல இருக்கு அந்த டாபிக் வந்து, நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்ற டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் வந்து நாங்க டீட்டெயிலா குடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒவ்வொரு இதுவுமே ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப 6ல இருந்து 12த் வரைக்கும் இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் டாபிக் வந்து எந்தெந்த லெசன்ஸ்ல இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு, பிடிஎஃப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுத்துருவோம். அத நீங்க ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் நாங்க வேர்ச்சோ ஸ்டடி வந்து குடுப்போம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். சயன்ஸ் வந்து செப்பரேட்டா சொல்றோம். இதுல அது இன்க்ளூட் பண்ணல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ். ஜெனரல் தமிழ். மொத்த எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜெனரல் தமிழ்ல இருக்கு நமக்கு. ஸோ அதனால தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து நம்ம படிச்சே ஆகணும். இதுல வந்துட்டு கரண்ட் சிலபஸ் கவர் பண்றதுக்காக நாங்க டெஸ்ட் சீரிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன பேஸ் பண்ணி வந்துட்டுங்க அனௌன்ஸ்மென்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த ஷார்ட் பீரியட்ல படிச்சு ரிவைஸ் பண்ற மாரி நாங்க பிளான் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓல்ட் புக்க ரிவைஸ் பண்றது பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவைஸ் பண்றது நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பேஸ் பண்ணி இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பேஸ் பண்றது வந்துட்டு ஓல்டு சிலபஸையும் கவர் பண்றதுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, 2011லேருந்து 20 வரைக்கும் குரூப் 4, குரூப் 2 அப்புறம் விஏஓ இந்த மாரி எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி குடுத்தா போதும். ஸோ அதுக்காக அந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் நாங்க எடுத்து தமிழ் மட்டும் பிரிச்சு வச்சிருக்கோம். ஒரு 22 செட் கொஸ்டின்ஸ் வந்து அதுல கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நியூ பேட்டர்ன் வந்துட்டு இன்க்ளூட் ஆச்சு. அது வந்துட்டு செப்பரேட்டா வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்டின்றதும், பிளஸ் வந்துட்டு ஜிஎஸ் அப்டின்றதும் செப்பரேட்டா போயிடும். ஸோ அதனால 2020ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்திருந்தது. குரூப் 1 அதுல தமிழ் பேப்பர் கிடையாது. அடுத்தது 2021ல மொத்தம் 12 எக்ஸாம் நடந்திருந்தது. அதுல 2 எக்ஸாம் மட்டும் தான் நமக்கு ஜெனரல் தமிழ் இன்க்ளூட் ஆகியிருந்தது. அந்த 2யுமே நாங்க பிரிச்சு இங்க குடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, 2022ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 30 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கிறதுல 26 எக்ஸாம்ஸ்ல ஜெனரல் தமிழ் வந்து இருந்திருக்கு.
அதுல ஒரு 4, 5 எக்ஸாம் வந்துட்டு தமிழ், எலிஜிபிலிட்டி பிளஸ் ஸ்கோரிங் டெஸ்ட்டா இருந்திருக்கும். மத்த எல்லாமே வந்துட்டு தகுதி தேர்வு அப்படின்ற அடிப்படையில தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃப்மே செப்பரேட்டா குடுத்துருக்கோம் நாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2023 பொதுத்தமிழ் 9 செட். மொத்தம் 10 எக்ஸாம் நடந்திருந்தது. அதுல 9 செட்ல வந்துட்டு தமிழ் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம் மட்டும் அம் சிவில் ஜட்ஜ் ஓகே. அந்த சிவில் ஜட்ஜ் அப்படின்ற எக்ஸாம் மட்டும் தமிழ் இல்லாம ஒரு எக்ஸாமா நடந்திருக்கு. மத்த 9 எக்ஸாம்ஸுமே வந்துட்டு தமிழ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்துட்டு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி, ஒவ்வொரு பிடிஎஃப்லயுமே வந்துட்டு நேமிங் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2022ல நடந்த குரூப் 4 எக்ஸாம் அப்டின்னா, அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது மேல ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். குரூப் 4 2022ல நடந்த தமிழ் பேப்பர் அப்டின்றத நாங்க தெளிவா குடுத்திருப்போம். சரிங்களா? அது இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன பேஸ் பண்ணி நாங்க அனௌன்ஸ் பண்றோம். அது நமக்கு இருக்கும். இல்ல தமிழ்ல வந்து நம்ம 100 கொஸ்டின்க்கு 95க்கு மேலயாவது எடுத்தா தான் நம்மளோட வெற்றிய உறுதி செய்ய முடியும். அதுல எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பரா ரெடியாக முடியுமோ, அந்த அளவுக்கு ரெடி ஆனா தான் நம்ம பாஸ் பண்றது சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னாக்க, மேத்ஸ் ஆப்டிட்யூட் பார்ட் 2. இதுல வந்துட்டு 2020 வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் நடக்கும்போது நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி புக்ஸ், பிடிஎஃப் இருக்கு. தேவைப்பட்டா நீங்க அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்டின்னாக்க, 2020லிருந்து 23 வரைக்கும் நடந்த 51 செட் எக்ஸாமினேஷன். அதாவது குரூப் 4, குரூப் 2 பிளஸ் அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆப்டிட்யூட் பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து 51 செட் எக்ஸாமினேஷனோட ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி செப்பரேட்டா வச்சிருக்கோம். ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே யூடியூப் மூலியமாவும், டெலிகிராம் மூலியமாவும் நாங்க ரெகுலரா யூசர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா குடுத்துட்டு இருக்கோம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணி வந்துட்டு பிராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ் மாரி கூட நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். இத நீங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க, செப்பரேட் வீடியோஸ் இருக்கு. இல்ல அப்டேட் வந்து டெலிகிராம்ல சொல்றேன். நீங்க எப்படி அத வாங்கிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பொறுத்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சிலபஸ் பேஸ்டு மினி டெஸ்ட். ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டச்ல இருந்துட்டே நம்ம பார்த்துட்டு இருந்தா தான், மொத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ரெடியாக முடியும் அப்படின்றதால, சிலபஸ் பேஸ்டு மினி டெஸ்ட் சீரிஸ் வந்து நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 200 கொஸ்டின்ஸ்ல நடக்க போற எக்ஸாம 50 கொஸ்டினா ஸ்ப்ளிட் பண்ணி, அதுல ஒவ்வொரு பார்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கலாம்ன்னு இருக்கு. அது வந்துட்டு வேர் டூ ஸ்டடி இருக்கும் இல்லையா? அத பேஸ் பண்ணி தான் நாங்க பிரிச்சு குடுக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு 5 டெஸ்ட் நடந்து முடியும்போது, ஒரு யூனிட் இல்ல ஒரு டாபிக் வந்து பர்ட்டிகுலரா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ இந்த பேசிஸ்ல தான் அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதா இருக்கும். வெரி சூன் அத பத்தின அனவுன்ஸ்மென்ட் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவா குடுக்குறோம். பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் கூட ஷெட்யூலும் நாங்க அதுல அட்டாச் பண்ணி குடுக்குறோம். சரிங்களா? சரி ஓகே. 2024ல எக்ஸாம்ஸ் வரும்போது குரூப் 4ல எந்த அளவுக்கு மார்க் எடுத்தாக்க, ஐ மீன் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணியிருந்தாக்க, ஓரளவுக்கு நமக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு 170 அப்படின்றது. ஸோ அந்த 170 மார்க்க நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னாக்க, தமிழ்ல 95வது எடுத்திருக்கணும். மேத்ஸ்ல 20 கொஸ்டின் மினிமம் எடுத்திருக்கணும். மேக்ஸிமம் நீங்க 21, 22, 25 வரைக்கும் எடுத்தா கூட, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து இருக்குது. ஜெனரல் ஸ்டடீஸ்ல 55 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணி, பிளஸ் அதுக்கு மேல ஏதாவது எடுத்திருந்தாக்க, இது 3யும் சேர்த்து டோட்டல் பண்ணும்போது நமக்கு 170 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுக்கு கம்மியானாக்க போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு டவுட் ஆகலாம். ஏன்னா, இப்ப இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் தான் கண்டிப்பா அப்பியர் ஆகுவாங்க. அதனால காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு 170 டார்கெட் பண்ணி போங்க. அத விட அதிகமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமோ ஒழிஞ்சு, அத விட கம்மியா எடுக்க ட்ரை பண்ண வேணாம். ஸோ உங்களோட எஃபோர்ட் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ, அவ்வளோ தூரத்துக்கு நீங்க குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கவர்ன்மென்ட் ஜாப்ல போறதுக்கு நெறைய சான்ஸஸ் இருக்கு. சரிங்களா? எங்க அகாடமி சார்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பாசிபிலிட்டீஸ் எல்லாமே நாங்க புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட சேனல் YouTubeலயும், Telegramலயும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, அடிஷனலா என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?